கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மத்திய பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக நிலவுகிறது தற்காலிக அமைச்சர்கள் தற்போது முற்றிலும் உடைந்து மீண்டும் ஒரு முழுமையான போர் வெடிப்பதற்கான ஆபத்தான சூழ்நிலை உருவாகி வருகின்றது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தனது மிக சக்தி வாய்ந்த மற்றும் தீவிரமான தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஜோர்டானில் அமைந்திருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பயணித்த சர்வதேச கப்பல் மீது ஈரான் தரப்பிலிருந்து தீவிர வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிராந்தியத்தில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியும் இருக்கின்றது. அமெரிக்க ராணுவ நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய இந்த அச்சுறுத்தல் மிக்க தாக்குதல் முயற்சிக்கு மிக வலுவான கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து சூடுரைத்து இருந்தார். அவர் இந்த குறிப்பிட்ட விடயமாக சில மணி நேரங்களில் அமெரிக்க படைகள் ஈரான் மீதான தங்கள் தாக்குதல் நடவடிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினர். இதன் முதற்கட்டமாக ஈராக்கில் செயற்பட்டு வரும் ஈரானிய ஆதரவு பெற்ற ஆயுதப்படைகளை இலக்குவாக கொண்டு அமெரிக்க மற்றும் சவுதி அரேபிய படைகள் இணைந்து கூட்டாக தாக்குதலை நடத்தின. வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க மற்றும் சவுதி கூட்டுப்படைகள் பகிரங்கமாக அறிவித்து நடத்தும் முதல் தாக்குதல் நடவடிக்கை இது என்பதால் மத்திய கிழக்கில் மோதல் போக்கு மேலும் பல முனைகளில் விரிவடைந்து வருகின்றது. அமெரிக்க மத்திய பற்றி மையம் தங்களது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தாக்குதல் நடவடிக்கை நீடித்து வருகின்றது. இதில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான பிரதான ராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு மையங்கள், ஆளில்லா வான்வெளி வாகனங்களான ட்ரோனான வசதிகள் மற்றும் ஈரானின் கடலோர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு தளங்கள் உட்பட பல முக்கியமான ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திப்படி ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமைந்துள்ள ஹெஷ் தீவில் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் 2 பலத்த காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானில் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள குசிஸ்தான் மாகாணத்திலும் தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த வெடிப்புச் சத்தங்கள் பதிவாகியதாக அங்குள்ள ஊடகங்கள் உறுதிப்படுத்தியும் வருகின்றது. போர் நிலவரம் எவ்வாறு இருக்க கடல்சார் பாதுகாப்பு பகுதிகளிலும் புதிய அச்சுறுத்தல்கள் முளைத்து வருகின்றது. எகிப்தின் டாமியட்டா துறைமுக பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 2 இயற்கை எரிவாயு கப்பல் மீது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் அந்த 2 எரிவாயு கப்பல்களிலும் பயங்கர தீப்பிடித்ததாக பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கில் ஒரு தற்காலிக அமைதி நிலவி வந்த போதிலும் தற்போது ஜோர்டான், ஈராக், ஈரான் மற்றும் சர்வதேச கடல் எல்லைகள் என பல முனைகளிலும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல்கள் பிராந்தியத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான போர் மீண்டும் தொடங்குவதற்கான அபாயத்தை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசியல் மற்றும் சர்வதேச விவகார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றனர். சர்வதேச அரசியல் மேடைகளில் பரபரப்பான ஆபத்தான ஒரு கட்டம் உலகம் தற்போது எதிர்கொண்டு நிற்கின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ முகாம்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக பாதைகளை இலக்காக கொண்டு ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க மத்திய கடலை பிரிவு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நிலையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்து வருகின்றது. அதேவேளை ஈரானுக்கு சீனா ஏவுகணைகளை வழங்க முற்படுவதாக வெளியாகியுள்ள உளவுத்துறை அறிக்கைகள் வல்லரசு நாடுகளுக்கு இடையே புதியதொரு பூகோள அரசியல் முரண்பாட்டை தோற்றுவித்தும் இருக்கின்றது. அமெரிக்க படைகள் சர்வதேச வணிக கப்பல் போக்குவரத்து மற்றும் வளைகுடா பிராந்தியத்தின் அண்டை நாடுகளுக்கு ஈரான் மற்றும் அதன் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை முற்றிலும் வீழ்த்துவதே இந்த ராணுவ நடவடிக்கையின் முதன்மை நோக்கம் என அமெரிக்க மத்திய கடலை பிரிவு தெரிவித்திருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக ஈரானில் அமைந்துள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் முக்கியமான பல இலக்குகள்
அமெரிக்க படைகளால் துல்லியமாக தாக்கி அளிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதில் ஈரானிய படையின் பிரதான ராணுவ கட்டமைப்புகள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தயாரிப்பு மற்றும் ஏவுதள வசதிகள், கடலோர கண்காணிப்பு தளங்கள் மற்றும் ஈரானின் கடற்படை திறன்கள் ஆகியவற்றை முற்றிலும் முடக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமைக்கும் அறிவிக்கும் இருக்கின்றது. தற்போது வளைகுடா பிராந்தியத்தில் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புடனும் எந்த நேரத்திலும் எதிரிக்குள்ளே தாக்குதலும் கொண்டு ஆயத்த நிலையிலும் இருப்பதாக செனட்கம் விவரித்து வருகின்றது. இவ்வாறு தீவிர போர் நிலையில் தெற்கு தனது முக்கிய வெளிநாட்டு நட்பு நாடுகளின் உதவியுடன் இழக்கப்பட்ட தனது ஆயுதங்களை மீண்டும் நிரப்புவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு ஆதரவளிக்கும் வகையில் ஈரானுக்கு புதிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கு சீனா தயாராக இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திப்படி சீனாவில் தயாரிக்கப்பட்ட தோளில் வைத்து இலகுவாக ஏவக்கூடிய 300 முதல் 400 வரையிலான வான் பாதுகாப்பு ஏவுகணை கொண்ட சரக்கு இன்னும் சில வாரங்களுக்குள் ஈரானை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு $60 மில்லியன் முதல் $70 மில்லியன் வரை இருக்கும் என கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து ஓவல் அலுவலகத்தின் செய்தியாளர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் தனது ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். அதாவது, இதுபோன்ற விடயங்கள் உலக அரசியலில் நடப்பதுண்டுதான். ஆனால் இது எனக்கு மிகவும் ஆச்சரியம் அளிக்கின்றது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்த விவகாரத்தில் அல்லது ஆயுத விநியோகத்தில் தாம் பங்கேற்க மாட்டேன் என்று என்னிடம் நேற்று மிகவும் உறுதியாக கூறியிருந்தார். ஒருவேளை சீனா ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் அது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதும் ஷி ஜின்பிங் மிகவும் நன்றாகவே தெரியும் என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை பயன்படுத்தி ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை தகர்த்து வரும் சூழலில் சீனா போன்ற ஒரு வல்லரசு நாடு ஈரானுக்கு மறைமுகமாக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வழங்குவது போரின் போக்கையை மாற்றியமைக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்தும் இருக்கின்றனர். ஒருபுறம் வளைகுடா நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வரும் வேளையில், மறுபுறம் சீனா மற்றும் ஈரானின் இந்த கூட்டு நகர்வு அமெரிக்கா ஈரான் இடையிலான இருதரப்பு உறவிலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிராந்தியத்தில் பதற்றம் குறையாத பட்சத்தில் இது ஒரு பிராந்திய மோதலிலிருந்து உலகளாவிய வல்லரசுகளின் நேரடி மோதலாக உருவெடுக்கும் அபாயமானதாகவும் சொல்லப்படுகின்றது. கிழக்கு ஈராக்கில் தியாலா மாகாணத்தில் அர்மேனியின் புனித பயணச்சீட்டுகளுக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த போதே இந்த நால்வரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதேபோல இந்த தாக்குதலில் 6 ஈரானிய புனித பயணிகள் கொல்லப்பட்டதாக ஈராக்கின் மக்கள் திரட்டல் பணியகத்தின் ஊடக பிரிவு தெரிவித்து வருகின்றது. ஈரானில் அவர்களின் தொழில் எதுவாக இருந்தாலும் அவர்கள் போராளிகளாகவோ அல்லது ஆலோசனைகளாகவோ இல்லாமல் யாத்திரையாகவே ஈராக்குக்குள் நுழைந்ததாக கூறப்படுகின்றது. ஈரானிய ஆதரவு படைகளின் கூட்டமைப்பு PMF இந்த தகவலின்படி புதன்கிழமை அதிகாலையில் நடத்தப்பட்ட இந்த அமெரிக்க சவுதி தாக்குதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதோடு சுமார் 32 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.